உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துதல் சொல்லுகிறோம். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த வேளையில கூட தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்து பேசும்படியாகவும் அதை தியானிக்கும்படியாக அதன்படி தெரிந்து கொள்ளவும் கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய கிருபைக்காக தேவனை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த இடம் முழுமையாக அவருடைய பிரசன்னத்தினாலும் அவருடைய வல்லமையாலும் கர்த்தர் நிரப்ப போகிறார். இந்த நேரத்தில் அந்த ஒரு தேவ பிரசன்னத்தோடு நம்ம தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் போது நம்மளுக்கு உண்மையாக தேவனுடைய விடுதலையும் எல்லா காரியங்களும் பரலோகத்திலிருந்து நம்மளுக்காக இறங்கி வருகிறதா இருக்கிறது. நம்ம ஒரு நிமிடம் இந்த வேத வசனத்துக்காக நம்ம கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை ஜெபிக்கலாம். அப்பா, இந்த வேலைக்காக நன்றி, இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நீங்க எங்களோடு கூட இடைப்படுங்க, நீங்க எங்களோடு கூட பேசுங்க. அப்பா, நீங்க பேசுகிற வார்த்தை தான் எங்களை எல்லாவற்றையும் நடத்தக்கூடியதா இருக்கும் ஆண்டவரே. உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. வேதத்தின் எல்லா மகத்துவங்களையும் தெரியப்படுத்துங்க அப்பா. நாங்க கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. கேட்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தைகள் ஆண்டவரே கிரியை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். அப்பா, நாங்க ஜெபிக்கிறோம் என்ற ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை உண்மையாக நம் மத்தியில் இருக்கிறது. இன்னைக்கு தேவன் நம்மளை எல்லாவற்றிலும் நடத்துகிறார் என்றால் அவருடைய கிருபை. நம்ம பேசுகிறோம் என்றால் அவருடைய கிருபை. நம்ம நிற்கிறோம் என்றால் அவருடைய கிருபை. நம்ம இன்னி வரைக்கும் ஓடுகிறோம் என்றால் அவருடைய கிருபை தான். அவருடைய கிருபை இல்லாம நம்ம ஒன்றுமே வாழ்க்கையில செய்ய முடியாது. அந்த மாபெரும் ஒரு பெரிய கிருபையை நம்மளுக்காக ஆண்டவர் கொடுத்து இந்த நாள்ல அவர் ஓட வைக்கிறார் என்றால் பெரிய ஒரு கிருபை தான் இன்னைக்கு. ஆனாலும் நம்ம அந்த கிருபையில நம்ம உண்மையா நம்ம ஓடுகிறோமா? உண்மையா அந்த கிருபையில நம்ம நிக்கிறோமா? அந்த கிருபைக்குள்ள நம்ம இன்னைக்கு நடந்து போகிறோமா என்று நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் எல்லாவற்றிலையும் நம்மளுக்காக வைத்து போனவரா இருக்கிறார், செய்து போனவரா இருக்கிறார், முடித்து போனவரா இருக்கிறார், எல்லா காரியங்களும் காண்பித்து கொடுத்து போனவரா இருக்கிறார். ஏசப்பா நம்மளுக்கு எல்லாவற்றிலும் நடத்தி போன தேவனா இருக்கிறார். அதுக்காக நம்ம எவ்வளவுதான் நன்றி சொன்னாலும், எவ்வளவுதான் அவரை மகிமைப்படுத்தினாலும் அது போதுவே போதாது. ஆனா இன்னைக்கு நம்ம தான் சில விஷயங்களை விட்டு, தேவனை விட்டு, கர்த்தருக்கு பயம் இல்லாமல் விட்டு விலகி போகிற காரியங்கள், பொறுங்கூறுவர், அநேக விஷயங்களை நம்ம நாவுகளை நம்ம பேசுகிறோம். ஆனா தேவன் நம்மளை நடத்துகிறார், எப்படியெல்லாம் நம்ம நடந்தா தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார் என்று இன்னைக்கு வேதத்திலிருந்து சில வார்த்தைகளை நம்ம வாசிக்கலாம். அந்த இடத்துல எரேமியா 21வது அதிகாரத்துல 8வது வசனத்தை நம்ம வாசிப்போம். பின்னையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் மரணத்தின் வழியும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இந்த இடத்துல அந்த ஜனங்களை நோக்கி ஆண்டவர் பேசுகிற காரியம் என்னென்றால் ஜீவனத்தின் வழியும் மரணத்தின் வழியும் அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டு வழிகளை அங்க காண்பிக்கிறதா இருக்கிறது. இன்னைக்கு ரெண்டு வழிகள் இருக்கிறது. ஒன்னு ஜீவனத்தின் போகிற வழிகள், ஒன்னு மரணத்துக்கு போகிற வழிகள் இருக்கிறது. அப்போ அந்த மேல வசனத்தெல்லாம் நீங்க வாசிக்கும் போது அவர்கள், அந்த ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகி போனார்கள், துன்மார்க்கத்துல போனார்கள், பாவத்துல விலகி போனார்கள், தேவனுடைய வார்த்தைகளை அவர்கள் கேட்கல, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியல. அப்படியாக இருக்கும்போது அந்த ஜனங்களை பார்த்து தேவன் பேசுகிற காரியம் என்னென்றால், இதோ நம்மளுக்கு இருக்கிறது ரெண்டே வழிதான். ஒண்ணு நம்ம போகணும் என்றால் ஒண்ணு மரணத்துக்குள்ள போகணும், இரண்டாவது நம்ம போகணும் என்றால் ஜீவனத்தின் வழியே நம்ம தேடி போக வேண்டும். அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய வசனம் நமக்கு நன்றாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்துல எத்தனையோ வழிகள் நம்மளுக்கு இருக்கலாம், எத்தனையோ வழிகளை நம்ம போய் கொண்டிருக்கலாம். ஆனா தேவன் கர்த்தர் சொல்லுகிறார், நம்மளுக்கு இருக்கிறது ரெண்டு வழிதான் இருக்கிறது. ஒன்று, நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிகள்ல நடக்கும் போது, அவரை பின்பற்றி போகும்போது, அவரோடு கூட நம்ம இருக்கும் போது நம்மளுக்கு நித்திய ஜீவனை அழைத்து கர்த்தர் அவரோடு கூட வைக்க கர்த்தர் விரும்புகிறவராக இருக்கிறார். இரண்டாவது நம்மளோட வாழ்க்கையில இன்னைக்கு உலகத்தை நம்ம தெரிந்து கொண்டு, இல்ல சத்துருவை நம்ம தெரிந்து கொண்டு, சத்துருவோட வழிகளையோ இல்ல இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம நம்ம வாழ்க்கையில தேவனுக்கு விட்டு கொடுக்காம துன்மார்க்கத்துல போகணும் என்றால் நம்மளுக்கு மரணத்தின் வழி என்றது நிச்சயமாக இருக்கிறது. அதுதான் ஆண்டவர் சொல்றார், ஒவ்வொரு இடத்துல
போவதுக்காக அவர் நம்மளை ஆயத்தப்படுத்தி நம்மளை கொண்டு போவதற்காக அவர் எல்லா வழியும் எல்லாவற்றையும் நம்மளுக்கு காண்பித்து அவர் கொடுத்து போனது ஒரு அருமையான ஒரு தேவனா இருக்கிறார். பாருங்க, அதுல எவ்வளவு ஒரு அருமையாக அந்த வசனத்தை நீங்க எடுத்து நீங்க வாசிக்கும் போது அருமையாக அந்த இடத்துல சொல்லப்பட்டுகிறது. அப்ப நம்ம எந்த வழியில நம்ம போய் கொண்டிருக்கிறோம்? தேவனுடைய வழிகளை நம்ம நடக்கிறோமா? கர்த்தருக்கு பயந்த ஒரு வழிகளை நடக்கிறோமா என்று நம்ம என்ன பண்ண வேண்டும்? நம்ம யோசிக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில என்ன போராட்டங்கள் வந்தாலும், என்ன நிந்தைகள் வந்தாலும், என்ன அவமானங்கள் நம்ம வாழ்க்கை நேரிட்டாலும், நம்ம வாழ்க்கையில ஒன்னே ஒன்று சொல்ல வேண்டும், அப்பா உம்முடைய வழிகளை நான் நடப்பேன். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கை கொண்டு நான் நடப்பேன். ஆண்டவரே உம்மிடத்துல நான் வருவேன் சொல்லி நம்ம என்னைக்கு தீர்மானத்தை எடுக்கிறோமோ அப்போது அந்த நித்திய ஒரு வழிக்குள்ள நம்மளை தேவன் கொண்டு போகிறவராக இருக்கிறார். ஏன்னா இதுல அருமையா சொல்லப்பட்டுகிறது, சிலர் அந்த வழிகளை நடக்கிறதுக்கு விரும்புறது இல்லையா. ஏன்னா இன்னைக்கு நித்திய வழியை நம்மளுக்கு ஆண்டவர் காண்பித்து கொடுத்து போயிருக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்றார், நானே சத்தியமும் நானே ஜீவனும் நானே வழி என்று அவரே நம்மளுக்கு சொல்லி போயிருக்கிறார். நீங்க யோவான்ல வாசிக்கும் போது 14ஆம் அதிகாரத்துல 6ஆவது வசனத்துல இந்த வசனம் சொல்லப்பட்டுகிறது. இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அவரே நம்மளுக்கு என்னவா இருக்கிறாரு? வழியா இருக்கிறார். அவரே நம்மளுக்கு ஜீவனா இருக்கிறார். அவரே நம்மளுக்கு எல்லாவற்றிலும் தேவனா இருக்கிறார். அப்ப அவர் இல்லாம நம்ம எந்த இடத்துலயும் நம்ம போக முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. பாருங்க, எரேமியால ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல 6ஆவது அதிகாரம் 16ஆவது வசனத்தை, வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். பாருங்க, அந்த இடத்துல போகும்போது ஆண்டவர் சொல்லுகிறாரு, பூர்ணமான வழி எது என்று கேட்டு அதை விசாரித்து அவைகளில நீங்க என்ன பண்ணுங்க? நடங்க என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போது உன்னுடைய ஆத்துமாக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் தருகிறார் என்று சொல்லப்பட்டுகிறது. அந்த ஜனங்கள் அந்த இடத்துல பார்க்கிறார்கள், அவர்களோ அந்த வழிகள்ல நடக்கிறது கிடையாது என்று சொல்லப்பட்டுகிறது. அப்போ ஒரு ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் வேண்டும் என்றால், ஒரு ஆத்துமாக்கு நித்திய ஜீவன் வேண்டும் என்றால், ஒரு ஆத்துமாக்கு நல்ல ஒரு தேவ பிரசன்னம் வேண்டும் என்றால், ஆத்துமா இளைப்பாறுதல் வேண்டும் என்றால், ஆத்துமா நித்திய ஜீவனை போகணும் என்றால், உலக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் என்றால், அதுக்கு என்னன்னா பூர்ணமான வழி என்று கேட்டு விசாரித்து அதுல நம்ம நடக்கிறவர்களா நம்ம இருக்க வேண்டும். இன்னைக்கு பல வகையான வழிகள் இருக்கு, பல வகையான போதனைகள், பல வகையான காரியங்கள் உலகத்துல இருக்கிறது. ஆனா நம்ம சத்தியத்துக்குள்ள நம்ம நடந்து போகிறோமா? சத்தியம் என்ற கேடகத்துக்குள்ள, சத்தியம் என்ற வார்த்தைக்குள்ள நம்ம போகிறோமா? ஜீவன் உள்ள வார்த்தைக்குள்ள நம்ம போகிறோமா? நம்ம உண்மையான தேவனை பின்பற்றி போய்கொண்டிருக்கிறோமா என்று நம்ம சற்று நேரம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு பாருங்க, நம்ம ஒரு விலாச தேடி ஒரு ஏரியா நம்ம தேடி போகிறோம் என்றால், ஒரு காரியத்தை நம்ம தேடி போகிறோம், நம்மளுக்கு முடியாத பட்சத்துல, நம்மளுக்கு தெரியாத பட்சத்துல நம்ம என்ன பண்றோம்? வேற ஒருத்தர் விசாரிக்கிறோம், இந்த அட்ரஸ் எப்படி வருது, இந்த ரூட் எப்படி போகுது, எப்படி போனா அந்த இடத்துக்கு நம்ம சேர முடியும் என்று கேட்டு நம்ம என்ன பண்றோம்? ஒவ்வொரு இடத்த கேட்டு அந்த இடத்துல போகும்போது, அந்த வழியில கரெக்டா நம்ம போகும்போது நம்ம போகிற லக்கு நம்ம என்ன பண்ணுகிறோம்? கரெக்டாக அடையக்கூடியவர்களா இருக்கிறோம். அதே போலதான் இன்னைக்கு தேவனோட வார்த்தை நம்மளை எச்சரித்து கொண்டேதான் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவனோட வார்த்தை எச்சரித்து கொண்டிருக்கு. இன்னைக்கு உலகத்துல பார்க்கும் போது இன்னைக்கு வெள்ளத்தினாலும் ஆபத்துகள், இன்னைக்கு தீயினால் ஆபத்துகள், பஸ், இன்னைக்கு எத்தனையோ வகையான ஆபத்தான செய்திகளை நம்ம கேட்கிறோம். ராஜ்யங்கள் அடித்து கொள்ளுகிறது. எப்படியாப்பட்ட ஒரு காரியமெல்லாம் இன்னைக்கு உலகத்துல நடந்து கொண்டிருக்கு. ஆனா தேவனோட வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என் வழிகளில் நடக்கும் போது
நீர் என் வார்த்தைகள் கை கொண்டு நடக்கும் போது உன்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது என்று சொல்லப்பட்டுகிறது. அப்போ இன்னைக்கு யார் கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறீர்களோ பிரியமானவர்களே, யார் அவருடைய வழிகளில் போகிறீர்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள், அவர்கள் தோற்று போக மாட்டீர்கள். உங்களுக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு? வைக்கக்கூடியவரா இருக்கிறார். இதுக்கு அருமையான வேத வசனம் கூட நம்மளுக்கு சொல்லப்பட்டுகிறது. யோவான் சுவிசேஷத்துல 6ஆம் அதிகாரம் அதுல 68ஆவது வசனத்தை வாசித்து பாருங்களேன். இதுல அருமையா பேதுரு ஏசப்பா கிட்ட கேட்கிறாரு, நம்ம என்ன பண்ண வேண்டும்? சீமோன் பேதுரு பாருங்க, சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? யாரிடத்தில் நம்ம போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டல்லவோ. அல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல பேதுரு சொல்றாரு, அப்பா உங்களை விட்டு நான் எங்கே போவோம்? அந்த இடத்துல தேவனை பார்த்து பேசுகிற காரியம். பேதுரு பேசுகிறார், அப்பா உங்களை விட்டு நான் எங்கே போவேன் ஆண்டவரே? உம்மிடத்துல நித்திய ஜீவனோட வசனங்கள் உம்மிடத்துல உண்டு அல்லவா, உம்மிடத்துல இருக்கிறது அல்லவா. அப்பா கிட்ட எல்லாமே இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட அவருடைய வழிகளில் நடக்கும் போது, அவருடைய பூர்ணமான வழிகளில் நம்ம போகும்போது, அவரிடத்துல நம்ம கேட்கும் போது, நித்திய ஜீவன் வழிகள் உம்மிடத்துல இருக்கிறது ஆண்டவரே, எனக்கு அந்த வழியை காண்பீங்க ஆண்டவரே எனக்கு சொல்லும் போது, உன்னை நல்ல ஒரு செம்மையான வழிகளுக்குள்ள தேவன் உன்னை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அப்போ நம்மளை இன்னைக்கு எந்த வழிகள்ல நம்ம போய் கொண்டிருக்கிறோம் என்று நம்ம என்ன பண்ண வேண்டும்? நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். யோசித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கைக்குறோம் ஏதோ ஒரு வழிகள்ல நம்ம போகிறவர்களை கர்த்தர் கொண்டு நம்மளை ரட்சித்து பூர்ணமான ஒரு வழிக்குள்ள கொண்டு போய், நம்மளுக்கு பரலோகம் இதுதான், தேவன் இப்படிதான் இருக்கிறார் என்று நமக்கு எல்லாமே காண்பி கொடுத்து அவருடைய வழிகளை நடத்துகிறார் என்றால், நம்முடைய தேவன் எப்படியாப்பட்ட ஒரு தேவன், எப்படியாப்பட்ட ஒரு மகிமையான ஒரு தேவனா இருக்கிறார். அதுக்காக கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரிக்க வேண்டும். தேவனுக்கு நம்ம ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அந்த நாட்கள் எல்லாம் பார்க்கும்போது, ஒரு மனிதன் அவன் பிழைக்கணும் என்றால், அவன் வாழணும் என்றால், அவருடைய வாழ்க்கைனா நித்திய ஜீவனை நீ தெரிந்து கொள், நித்திய வார்த்தைகள் தெரிந்து கொள் என்று சொல்லப்பட்டுகிறது. அதில் அப்போது அவனுடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பங்கள் பிழைக்கும் என்று சொல்லப்பட்டுகிறது. எந்த மனுஷன் நித்திய வார்த்தைகளை தெரிந்து கொள்ளுகிறானோ, அந்த வார்த்தைகளுக்குள்ள கடந்து போகிறானோ, அந்த குடும்பங்கள், அவனுடைய குடும்பங்கள், அவருடைய எல்லாமே சங்கதிகள் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவனால இருக்கும். அல்லேலூயா. எவன் தேவனுடைய வார்த்தையின்படி செய்கிறானோ அவன் வாழ்க்கை எப்போதும் தேவனால அது ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். இன்னைக்கு இருக்கிறது நம்மளுக்கு ரெண்டு வழிதான். ஒண்ணு நித்திய வழி, ஒண்ணு மரணத்தின் வழி ஒன்று. நம்ம எந்த வழியில போகிறோமோ அந்த வழி நம்மளை கிரியை நம்மளை மேற்கொள்ளுகிறதா இருக்கிறது. நீ மரணத்தை நோக்கி போனா மரணம் பண்றது உன்னை மேற்கொள்ளுகிறதா இருக்கிறது. ஒருவேளை நித்திய ஜீவன் வழிகளை நீ தேடிக்கொண்டு அந்த வழியில நீ போகும்போது, ஆண்டவரை ஒருபோதும், ஒரு நாளும், ஒரு நிமிடமும் உன்னை கைவிடவே மாட்டார் கர்த்தர். அவர் உன்னை நடத்தக்கூடியவரா இருக்கிறார். இன்னொன்று, நம்ம உபாகத்துல கூட நம்ம வாசித்து பார்க்கும் போது, உபாகத்துல இஸ்ரேல் ஜனங்கள், அந்த ஜனங்களை தேவன் நடத்தி கொண்டு வரும்போது அவர்களுக்கு நிறைய வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுத்தார். என்னென்ன வாய்ப்புகளை அவர்களுக்கு கொடுத்தார் என்று வேதத்துல இருந்து நம்ம பார்க்கலாம். உபாகத்துல நீங்க 30ஆவது அதிகாரம் 19ஆவது வசனத்தை எடுத்து வாசிக்கும் போது, நான் ஜீவனையும் மரணத்தையும், பாருங்க, இங்க ஜீவனையும் மரணத்தையும், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று, உனக்கு முன்பு வைத்தேன் என்று, உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, முதலாவது ஜீவனே கர்த்தர் நம்மளுக்கு முன்பாக வைத்தவரா இருக்கிறார். எதை வைத்தவர் என்று பார்க்கும்போது, ஜீவனை நம்மளுக்கு முன்பாக வைத்தவரா இருக்கார். ஜீவன் உள்ள வார்த்தை தெரிந்து கொண்டு, ஜீவன் உள்ள வார்த்தையை கை கொண்டு நடக்கிற மனுஷன், அவன் எல்லாவற்றிலும் அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறவனா இருக்கிறான். இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறாரு, அந்த இடத்துல ஜீவனையும் மரணத்தையும் ஆண்டவர் நம்மளுக்கு முன்பாக வைத்திருக்கிறாராம். யாருக்கு முன்பாக? நம்மளுக்கு முன்பாக மரணத்தை கர்த்தர் வைத்தவரா இருக்கிறார். மூன்றாவது ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு முன்பாக வைத்தவரா இருக்கிறார். நான்காவது நம்மளுக்கு முன்பாக சாபத்தை ஆண்டவர் வைத்தவரா இருக்கிறார். ஜீவனமும் மரணமும் சாபமும் ஆசீர்வாதமும் இதோ உனக்கு முன்பாக
நான் வைத்தேன் என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டுகிறது. அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது நம்ம அதுல இந்த 4 காரியங்கள்ல எதை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அது நமக்குள்ள கிரியை செய்கிறதா இருக்கிறது. ஒருவேளை நம்ம ஜீவன் உள்ள வார்த்தை தெரிந்து கொண்டு நம்ம நடக்கும் போது போகும்போது கர்த்தரால நம்ம என்ன பண்ணுகிறோம், ஆசீர்வதிக்கப்படுகிறவரா இருக்கும். அப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்க இருக்குது என்று சொல்லப்படும் போது அது நமக்குள்ளதான் இருக்கிறார். அதில் நீங்க 14 வாசித்து பாருங்க. நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு, நீ அந்த வார்த்தையின்படியே செயல்படும் போது அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும், இதோ மிகவும் உனக்கு சமீபமாக உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. உன் இருதயத்திலும் இருக்கிறது. பாருங்க, இந்த வார்த்தை எடுத்துன்னு போய் ஏதோ ஒரு எல்லைக்கு அப்புறம் அங்க வைக்கல ஆண்டவர், உனக்கு முன்பாக உனக்குள்ளதான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உனக்குள்ளதான் ஆண்டவர் வைத்திருக்கார். இதோ உனக்கு சமீபமா இருக்கிறது வார்த்தைகள். இது உன் வாயிலும் உன் ஹிருதயத்திலும் இந்த வார்த்தைகள் இருக்கிறது. நம்ம எதை இந்த 4 காரியங்கள்ல எதை எடுத்து நம்ம பேசுகிறோமோ அவைகள் எல்லாம் நமக்குள்ள கிரியை செய்கிறதா இருக்கிறது. அதுல நீங்க 15வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். 15 ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். இன்று உனக்கு முன்பே நான் வைத்தேன். நீயும் உன் சங்கதியும் பிழைக்கும்படியாக உன் ஜீவன் உள்ள வார்த்தைய நீ என்ன பண்ணு, தெரிந்து கொள்ளு. அப்ப இந்த இடத்துல எல்லாமே ஆண்டவர் நம்மளுக்கு முன்பாக தான் ஆண்டவர் வைத்தவரா இருக்கிறார். ஆண்டவர் நம்மளுக்கு முன்பாக வைத்தவரா இருக்கிறார். அப்போ நம்ம எதை நம்ம ஏற்றுக்கொண்டு எந்த வழிகள்ல நடக்கிறோமோ அந்த காரியங்கள் நமக்குள்ள இருக்கு. தீமை இருக்கிறது, நன்மை இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது, மரணம் இருக்கிறது, சாபம் இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது. இதுல எல்லா காரியமும் நம்மளுக்கு முன்பாகத்தான் ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. அந்த காரியமெல்லாம் நமக்குள்ளதான் இருக்கிறது. நம்ம எதை நம்ம பேசுகிறோமோ, எவைகளை நம்ம நாடுகிறோமோ, எவைகளெல்லாம் நம்ம அதுக்குள்ள நம்ம போகிறோமோ அந்த வழிகள் நமக்குள்ள உண்டாக கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா. அந்த காரியங்கள் நமக்குள்ள உண்டாகிறதா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, அதே வசனம் நீங்க வசனத்தை நீங்க வாசிக்கும் போது சங்கீதம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை ஒரு வாட்டி வாசிங்களேன். ஆகையால் துன்மார்க்க நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. பாருங்க, இந்த இடத்துல அருமையா சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி என்று நம்மள என்ன பண்ண வேண்டும்? நம்ம துன்மார்க்கத்துல இருக்கிறோமா, இல்ல நம்ம துன்மார்க்கத்தின் வழிகள்ல போறோமா, இல்ல பாவிகளின் வழிகள்ல நம்ம போய்கொண்டிருக்கிறோமா என்று நம்ம தான் யோசித்து நம்ம பார்க்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அப்ப நம்மளுக்கு இருக்கிறது, நம்மளுக்காக இந்த உலகத்துல மறித்து நம்மளுக்காக ஆண்டவர் நம்மளுக்காக ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டு நம்மளை ரட்சித்து நம்மளை காப்பாற்றி எல்லாத்திலையும் காண்பித்து இதுதான் வழி, இதுதான் நீங்க நடக்கணும், இதுதான் சத்தியம், இதுதான் நீங்க கை கொண்டு நடக்கணும் என்ற ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி போயிருக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை கிரயத்துக்கு கொல்லப்பட்டு வெலை கொடுத்து நம்மளை மீட்டு நம்மளை வாங்கி அப்படி பிள்ளைகளாக நம்மளை வைத்து இந்த உலகத்துல வைத்து போன அந்த தேவனுடைய வழிகளில் நடப்பது பெரிய விஷயமே கிடையாது. நம்ம நடக்கணும், தேவனுக்காக நடக்கணும், தேவனுக்காக நம்ம ஓடக்கூடியவர்களா நம்ம இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேக பேர்கள் ஒரு கடன் பிரச்சனைன்னு வரும்போது, இல்ல வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனைன்னு வரும்போது அவன் எடுக்கிற ஒரு தீர்மானம், இந்த உலகத்தை நம்ம வாழக்கூடாது, நம்ம மடிந்து போயிட்டா நல்லா இருக்குமே. இன்னைக்கு அநேக பேர் எப்படியா சூசைடுகள் பண்ணி கொண்டுகிறார், குடும்பமாக மரித்து போகிறார்கள், குடும்பமாக உலகத்துல வாழ முடியாது. சின்ன பிரச்சனைகளை அவங்களால மேற்கொள்ள முடியல, சின்ன ஒரு காரியங்களை மேற்கொள்ள முடியல. எதற்காக என்றால் அவர்களுக்குள்ள சத்தியமான வார்த்தைகள் இல்லை, அவர்கள் சத்தியமான வார்த்தைக்குள்ள நடக்கல. எந்த மனுஷன் என்னைக்கு தேவனுடைய வழிகளில் நடந்து அவன் போகிறானோ அவனுடைய வாழ்க்கை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்படும். பாருங்க, மத்திய சுவிசேஷத்துல கூட சொல்லப்பட்டிருக்கு. மத்திய சுவிசேஷம் 19வது அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். பாருங்க, தேவன் ஒருவரே நல்லவர், நீ யாரும் நல்லவங்க கிடையாது. ஆனா என்னுடைய கற்பனை, என்னுடைய வார்த்தைகளை நீ கை கொண்டு நடக்கணும் என்றால் என்னத்தை பெற்றுக் கொள்ளுகிறாங்களாம்? சொல்லுங்க, வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால்
கற்பனைகளை கைக்கொள் என்றார். ஜீவனத்தில் நம்ம வாசனமா இருக்கணும் என்றால், நான் ஜீவனோடு இருக்கணும், நான் ஜீவனோடு கூட நான் இன்னைக்கு மரித்தாலும் தேவனை பார்க்கணும் என்றால், நான் ஜீவன் உள்ள வார்த்தையை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜீவன் உள்ள வார்த்தைகளை நமக்குள்ள இருக்க வேண்டும் சொல்றார். ஜீவன் உள்ள வார்த்தைக்குள்ள நீ இரு என்றார் ஆண்டவர். அல்லேலூயா. தேவன் ஒருவரே நல்லவர். தேவன் ஒருவரே நம்மளுக்கு காண்பித்து நல்ல வழிகளை நடத்துகிறவர். தேவன் ஒருவரே நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். தேவன் ஒருவரே நம்மளை எல்லாவற்றிலும் உயர்த்துகிற ஒரு தேவனா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியா இன்னொரு வசனத்தை எடுத்து நம்ம வாசிப்ப நேரத்துல மத்திய விசேஷம் 7வது அதிகாரம் அதுல 13-14 வாசித்துலாம் கடைசி வசனத்தை. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும், வழி விசாலமுமா இருக்கிறது. வழி விசாலமா இருக்குமா, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அதோட வழிகள்ல பிரவேசிப்பவர்கள் அநேக பேர்கள். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அதுல பாருங்க, துன்மார்க்கத்துல போகிற வழிகளோ பாவத்தின் வழிகள போகிற விஸ்தாரமா இருக்குமா, அதுக்கு எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் கிடையாது, எல்லாம் விஸ்தாரமா இருக்குமா. ஆனா கடைசி நாட்கள் நம்மளோட முடிவு எங்க போய் நிற்கும் என்று நம்ம யோசிக்க வேண்டும். ஆனா இடுக்கமான வாசல் வழியா தேவனை பார்க்கணும் என்றால், மோட்சத்துக்கு நம்ம போகணும் என்றால், நல்ல பாதைகள் போகணுமா, இடுக்கமான வாசல்கள் வழிகள், பல வகையான கல்களை பல வகையான மலைகளை பல வகையான காரியங்களை தாண்டி நம்ம போகக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆனா கேட்டுக்கு போகிற வழியோ யாரும் சொல்லி கொடுக்கிறது கிடையாது, அதையே நம்ம ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கொண்டு போவோம். ஆனா கடைசி நாட்கள்ல நிற்கும் போது மட்டும்தான் தெரியும், அது மரணத்துக்குள்ள நம்ம நின்று கொண்டிருக்கிறோம், மரணத்துக்குள்ள நம்ம பிரவேசித்து கொண்டிருக்கிறோம் என்று தெரியும். ஆனா நம்ம தேவனோட வழிகளை நடக்கும்போது அந்த இடுக்கமான வழி கஷ்டமான வழிதான், ஆனா அவரை கை கொண்டு நடக்கிறது கஷ்டமானதான். ஆனா அந்த வழிகளில் போகும்போது ஒரு நாள் நம்மளுக்கு தெரியும், நம்ம நிற்கும் போது நம்ம தேவனை நோக்கி பார்க்கக்கூடியவர்களா இருக்கிறவர்களா இருக்கணும். நம்ம தேவனே நம்ம தேவன் இந்த நாள் இவ்வளவு நாள் நம்ம பிரயாசப்பட்டது வெறுதாகல, இவ்வளவு நாள் தேவனோட வழிகளை நடந்தது வீணாக போகல, அவரை பின்பற்றி வீணாக போகல, அவரை ஏற்றுக்கொண்டது பின்பாக நான் வீணாக போகல, அவரை நான் பார்க்கிறேன், தேவனை முகமுகமாய் நான் பார்க்கிறேன், அவரை தரிசிக்கிறேன். தேவன் என்ன அந்த நாட்கள்ல என்னை நியாயத்திருக்கும் போது என்னை கூப்பிடும் போது ஆண்டவருடைய முகத்தை நம்ம முகமுகமாய் பார்க்கிறவர்களா தரிசிக்கிறவர்களா நம்மளை கர்த்தர் வாய்ப்பை நம்மளுக்கு கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தை நீ அனாதியா இருக்கலாம், இந்த உலகத்தை நீ கைவிடப்பட்டவனா இருக்கலாம், இந்த உலகத்தை நீ புறக்கணிக்கப்பட்டவனா இருக்கலாம், இந்த உலகத்தை நீ ஒன்றுமில்லாமவனா இருக்கலாம். ஆனா உன்னை ஒரு நாள் உன்னை மோட்சத்துக்குள்ள பரலோகத்துக்குள்ள உன்னை அதிபதியாகும் கர்த்தர் உன்னை வைக்க போகிறார். தேவன் உங்களை வைக்க போகிறார். இது உண்மையாக நடக்க போகிறது. கர்த்தர் செய்ய போகிறார். இந்த நேரத்துல நம்மளுக்கு யாரும் இல்லைன்னு இல்லை, நம்மளை பாதை காட்ட தேவன் நம்மளுக்கு இருக்கிறார். நம்மளுக்கு நல்ல வழிகளை நடத்தக்கூடிய தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அதற்காக கோடி கோடி நன்றி சொன்னாலும் எவ்வளவுதான் மகிமைப்படுத்தினாலும் தேவனுக்கு நம்ம அதுக்கு ஈடாகாது. கர்த்தர் உண்மையாக இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம் அந்த இடத்துல. ஹல்லேலூயா. அன்பின் தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இதுவரைக்கும் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டீர் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மரணத்தின் போகிற வழியோ ஜீவனத்தின் வழியோ இருக்கிறது அப்பா. நாங்க எந்த வழிகளில் போகணுமோ அந்த வழிகளை ஏற்றுக்கொண்டு நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.